ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இப்போ நீங்க இன்ட்ரோல பார்த்த கிளிப் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுல. இதுதான் இந்த வீடியோட கான்செப்ட். ஹஸ்ஃபீல்ட் வந்து அவங்களோட சினிமாட்டிக் ஸ்டுடியோட 2.0 வெர்ஷனை அப்டேட் பண்ணிருக்காங்க. இதுல நியூவா என்னென்னலாம் விஷயங்களை ஆட் பண்ணிருக்காங்க, இதெல்லாம் எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிறத டீட்டெயிலா இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு ப்ரொமோஷன் வீடியோ. ஹஸ்ஃபீல்ட் வந்து நம்மளோட கொலாப் பண்ணி தான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ இந்த சினிமாட்டிக் ஸ்டுடியோல என்னென்னலாம் நியூ ஃபியூச்சர்ஸ் இருக்கு, இதெல்லாம் எப்படி நம்மளால யூஸ் பண்ண முடியுங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம். ஹஸ்ஃபீல்ட் அவங்களோட சினிமாட்டிக் ஸ்டுடியோ 2.0 மெயினா அவங்க அப்டேட் பண்ணிருக்கிற விஷயம் என்னன்னு சொல்றாங்கன்னா, நம்மளால கேமரா ரிக்ஸை இன்னுமே இன்டெப்தா கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள், நம்ம என்ன கேமரா யூஸ் பண்றோம், அதுக்கு நம்ம என்ன லென்ஸ் சூஸ் பண்ணணும், நம்ம லென்த்தோட ஃபோக்கல் லென்த் எவ்வளவு இருக்கு, ஃபோக்கல் லென்த்தை பேஸ் பண்ணி தான் நம்மளோட பேக்ரவுண்ட் பிளரா இருக்கட்டும், இந்த மாதிரி மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளோட அப்பர்ச்சர் வேல்யூ, இந்த மாதிரி இன்டெப்தா நிறைய விஷயங்கள் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும்னு கொடுத்திருக்காங்க. எக்ஸாம்பிள், உங்களால ஃபோக்கல் லென்த் வந்து 8 mm ல இருந்து 50 mm வரையும் சேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள், 8 mmங்கிறது ரொம்பவே ஒய்டான ஷாட்டா இருக்கும். நீங்க ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுக்க போறீங்க, ஒரு லேண்ட்ஸ்கேப் காட்ட போறீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட்டான ஃபோக்கல் லென்த்தா இருக்கும். அப்படியே நீங்க வந்து ஒரு ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் ஷாட்டோ இல்ல ஏதோ ஒரு கேரக்டரை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க, ஒரு ஹெட் ஷாட் எடுக்கிறீங்கன்னா, அப்போ 50 mm ஃபோக்கல் லென்த்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் பிளர் எல்லாமே ரொம்பவே பர்ஃபெக்ட்டா இருக்கும். இந்த மாதிரி நம்மளால ஏஐ வச்சு வீடியோ ஜெனரேட் பண்றதுல இவ்வளவு இன்டெப்தான செட்டிங்ஸ் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும்னு இந்த நியூ ஸ்டுடியோல அப்டேட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்க அப்டேட் பண்ணிருக்கிறது என்னன்னா மோஷன் கண்ட்ரோல்ஸ். எக்ஸாம்பிள், நம்மளோட ஒரு ஃபுட்டேஜ்ல ஒரு பேன் ஷாட்டா இருக்கட்டும், ஒரு டில் ஷாட்டா இருக்கட்டும், இல்ல டாப் ஆங்கிள் இருந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நல்லா ஜூம் பண்ணி வர கிளிப்பா இருக்கட்டும், இந்த மாதிரியான இன்டென்சிவான ஆங்கிள் எல்லாமே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த மாதிரியான மோஷனும் ரொம்பவே சீம்லெஸ்ஸா இருக்குங்கிற மாதிரி ஹஸ்ஃபீல்ட்ல அப்டேட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் ஃப்ரேம், இது எல்லாமே ப்ரீவியஸா இருந்த செட்டிங்ஸ் தான். இதுல ஒரு சில இன்டெப்தான அப்டேட்டும் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கேமரா ப்ரீசெட்ஸும் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இதுல நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்கறது என்னன்னா அப்பர்ச்சர் கண்ட்ரோல் கொடுத்திருக்காங்க. கேமரா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க நிறைய பேருக்கு தெரியும், அப்பர்ச்சரை பேஸ் பண்ணி தான் நம்ம கேமராவுக்கு எவ்வளவு லைட் உள்ள வரணும் அப்படிங்கிற மாதிரியே டிட்டர்மைன் பண்ணிருக்கு. எக்ஸாம்பிள், உங்களோட எஃப் வேல்யூ எந்த அளவுக்கு கம்மியா இருக்கு, இப்போ f1.4 இருக்கு, f1.8 இருக்குன்னா நம்ம கேமரால நிறையவே லைட் உள்ள வரும். அப்பனா நம்மளால லோ லைட்ல கூட ஒரு நல்ல ஒரு சினிமாட்டிக்கான லுக் எடுக்க முடியும். அதோட இல்லாம நம்மளோட பேக்ரவுண்ட் பிளருமே நல்லா இருக்குங்கிறது தான் இந்த மாதிரி மீனிங். இந்த மாதிரியான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நம்மளால ஏஐ யூஸ் பண்ணி பண்ணிக்க முடியுங்கிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நம்மளால இந்த மாதிரி 3D எஃபெக்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் ஒரு இமேஜ் மட்டும் கொடுத்துட்டு இதை ஒரு வீடியோவா ஜெனரேட் பண்ணி இதை வந்து பேக்ரவுண்டோட பிளெண்ட் பண்ற மாதிரியான எஃபெக்ட்ஸ் எல்லாமே நம்மளால ஆட் பண்ணிக்க முடியும். இதுவுமே ப்ரீவியஸா இருந்த ஃபீச்சர்ஸ் தான், அதை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நமக்கு பார்க்கறது என்னன்னா, இந்த இடத்துல கிரிட் எக்ஸ்ப்ளோரேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கிரிட் எக்ஸ்ப்ளோரேஷன் என்னன்னா, ஒரே ஃப்ரேம்ல உங்களால மல்டிபிள் வீடியோஸ் ஆட் பண்றது. எக்ஸாம்பிள், நீங்க துப்பாக்கி படத்துல ஒரு சீன் பார்த்துருந்தீங்கன்னா ஒரே நேரத்தில் வந்து ஒரு 9 பேரையோ 12 பேரையோ ஷூட் பண்ற மாதிரியான ஒரு ஷாட் வந்திருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம ஒரே ஃப்ரேம்ல தான் பார்த்திருப்போம். ஒவ்வொரு பிளேஸ்லயும் ஒவ்வொருத்தவங்கள ஷூட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்க மதராசி படத்துல பார்த்திருந்தீங்கனாலும் அந்த மாதிரி மல்டிபிள் கிரிட்டை யூஸ் பண்ணி அந்த ஒரு ஷாட் இருக்கும். நிறைய முருகதாஸ் படங்கள்ல இந்த மாதிரியான சீன்லாம் யூஸ் பண்றாருன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நம்மளால சிங்கிள் ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி ஜெனரேட் பண்ண முடியும்னு இந்த சினிமாட்டிக் ஸ்டுடியோ 2.0 வெர்ஷன்ல அப்டேட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சில டிஃபால்ட்டான எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. எக்ஸாம்பிள், நம்மளோட ஆக்ஷனை பேஸ் பண்ணி மோஷன் ஜெனரேட் பண்றதா இருக்கட்டும். எக்ஸாம்பிள், இந்த ட்ரீசர்ல பாத்தீங்கன்னா நம்ம என்ன கேமரா யூஸ் பண்றோங்கிறத நம்மளால சூஸ் பண்ணிக்க முடியுது. அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம வந்து டிராமாங்கிறத ஹானர்ல சூஸ் பண்ணோம்னா அதுக்கு தகுந்த மாதிரியான பேக்ரவுண்டா இருக்கட்டும், சவுண்ட் எஃபெக்டா இருக்கட்டும், இது எல்லாமே சேஞ்ச் ஆகிறத இன்ஸ்டன்டா நம்மளால பார்க்க முடியுது. ஜஸ்ட் இவங்களோட ஃபேஸ்ல ஒரு ஹாப்பியான எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல, நெக்ஸ்ட் எமோஷன்ல வேற ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா இன்ஸ்டன்டா சேஞ்ச் ஆகும் பாருங்க. இந்த இடத்துல எமோஷனுங்கிறத எம்பத்தின்னு கொடுத்த உடனே உங்க ஃபேஸ்ல ஒரு அழுகுற மாதிரியான ஒரு எக்ஸ்பிரஷன் உடனே சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த மாதிரியான இன்டெப்தான கண்ட்ரோல் தான் நம்மளால பண்ண முடியும்னு இதில் நியூவான அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் என்ன, நம்மளால ஸ்டோரி டெல்லிங் தகுந்த மாதிரி மல்டிபிள் ஷார்ட்ஸாக இருக்கட்டும், அப் டு 6 ஷார்ட்ஸ் வரையும் நம்மளால பண்ண முடியும். இது மேக்ஸிமமாக 12 செகண்ட்ஸ் வரையும் நம்மளால ஜெனரேட் பண்ண முடியும்னு. இதனால நம்மளால மேக்ஸிமம் அவுட்புட் வந்து 1080p வரையும் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 1080p அவுட்புட்டுங்கிறது தான் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் பண்ணாமல் இருக்குது. இப்போ நிறைய இடங்களில் 4K ஸ்டாண்டர்ட் ஆகிடுச்சு. அட்லீஸ்ட் ஒரு 4K கொடுத்துருந்தா கூட நிறைய இடங்களில் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னுமே இவங்க 1080p ஏன் கொடுத்துட்ருக்காங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அடுத்தடுத்த வெர்ஷன்ல இதையுமே அப்டேட்டா கொண்டுட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள், நம்மளால ஆடியோலையுமே மல்டிபிள் லெவல்ல ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஜஸ்ட் இந்த சாம்பிள் வீடியோவே நம்மள எடுத்துப்போமே, நம்மளால இன்ஸ்டன்டா நம்மளோட மூட்ஸ் எப்படி இருக்குங்கிற மாதிரி சேஞ்ச் பண்ண முடியுது. எக்ஸாம்பிள், இந்த ஃபுட்டேஜை மட்டும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இவங்க ரொம்ப ஷாக் ஆகுற மாதிரி ஒரு ரியாக்ஷன், உடனே அந்த ஸ்கேரிலேருந்து ஹாப்பி ஆகுறது, அடுத்தது அவங்க சேட்னஸ் ஆகிற மாதிரி இன்ஸ்டன்ட்டாக சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி இன்டெப்த்தாக நம்மளால ஃபேஸ் எக்ஸ்பிரஷனையும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும்.
ஹஸ்ஃபீல்டு இந்த அப்டேட்டில் பெருசாக பேசுகிறதே நம்மளோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை இன்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் பண்ண முடியும் தான் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் அது இன்னொரு சாம்பிள் வீடியோ இருக்குது, அதையுமே நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சுல. இந்த மாதிரி வீடியோலாம் நம்ம எப்படி ஜெனரேட் பண்ணுவோம், இந்த செட்டிங்லாம் எங்கே போய் ஆக்சஸ் பண்ணுங்கிறத டீடெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டே husfeel.ai வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க. இந்த வீடியோட ஸ்பான்சரும் husfeel.ai தான். அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமா உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்துட்டு லாகின் பண்ணிருங்க. இல்லைனா ஜிமெயில் வச்சு கூட நம்மளால் லாகின் பண்ண முடியும். அப்புறம் இது வந்து ஒரு பெய்ட் சாஃப்ட்வேர். நம்ம பே பண்ணதுக்கப்புறமா நமக்கு ஒரு சில கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க. அந்த கிரெடிட்ஸை யூஸ் பண்ணி தான் நம்மளால வீடியோ, ஆடியோ இது எல்லாமே ஜெனரேட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இதில் ஏதாச்சும் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது, இல்லை கூப்பன் இருந்தாலுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சில டிஸ்கவுண்ட்ஸும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ அந்த ஃபியூச்சரை நம்ம எங்கே போய் ஆக்சஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஆல்ரெடி இதில் இமேஜ் ஜெனரேட் பண்ணுறது, வீடியோ ஜெனரேட் பண்ணுறதை பற்றி நம்ம நிறையவே வீடியோஸ் போட்டிருப்போம். ஜஸ்ட் நீங்கள் சினிமா ஸ்டுடியோ 2.0 யூஸ் பண்ணணும்னா இப்போதைக்கு இந்த இடத்துல பெருசாக ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. டேரெக்டாக அதை கிளிக் பண்ணி கூட நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா மேலே இந்த இடத்துல மெனு செக்ஷனில் சினிமா ஸ்டுடியோ 2.0ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணினா டேரெக்டாக நம்மளால வந்துக்க முடியும். ஜஸ்ட் இதில் நம்ம ஒரு வீடியோ ஜெனரேட் பண்ணுவோம். வீடியோ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இவ்வளோ நேரம் இன்ட்ரோல பார்த்தோம்ல இந்த எல்லா செட்டிங்குமே இந்த இடத்துல நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்க முடியுது. எக்ஸாம்பிள், நான் சாம்பிளுக்காக இதில் ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோவை நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, நம்ம டெஸ்டிங் பர்பஸ்ங்கிறதுனால வேறு இந்த ஆக்டர் ஃபோட்டோஸோ இல்லை சோஷியல் மீடியா ஃபோட்டோஸோ யூஸ் பண்ண வேணாம், நம்மளோட ஃபோட்டோவே யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்னோட ஃபோட்டோவே இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோ அப்லோட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நம்மளால் ஒரு 2-3 கேரக்டர் கூட இந்த இடத்துல ஆட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டுது. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல மூமெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணோன்னா நிறைய டிஃபால்ட்டான டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரியான கேமரா ஆங்கிள்ஸ் நமக்கு கிடைக்கும். இந்த இடத்துல ஜஸ்ட் ஹேண்ட் ஹெல்டை கிளிக் பண்ணோன்னா ஒரு ஹேண்ட் ஹெல்டாக ஒரு கேமரா வச்சு நம்ம வீடியோ ஷூட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான வீடியோ ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். இல்லை நம்ம எந்த கேமரா மூமெண்ட்டுமே ஆட் பண்ண போகிறதுல ஜஸ்ட் இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயங்கள் இருக்குது. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணோன்னா ஸ்பீட் ரேம்ப் நம்மளால் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நார்மலான ஒரு கிளிப் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போது நிறைய மூவிஸ்லாம் பார்த்துருப்போம். இப்போ சிவாஜி படத்தில் வந்து ரஜினி துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு ஷாட் வருதுன்னா அவ்வளோ நேரம் நார்மலாக போயிட்டு இருக்கிற கிளிப் வந்து அந்த புல்லட் போகிறப்ப மட்டும் ரொம்பவே அல்ட்ரா ஸ்லோ மோஷனில் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை நம்மளால் ஆட்டோவாகவும் மேனுவலாகவும் நம்ம ஏஐ வச்சு ஜெனரேட் பண்ணுற கிளிப்பில் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கொண்டுட்டு வந்திருக்காங்க. இப்போ நான் ChatGPT வந்து சாம்பிளுக்காக ஒரு சில ஸ்கிரிப்ட் கேட்டிருந்தேன், அதை கொடுத்துருக்கு. ஜஸ்ட் அதை அப்படியே நம்ம இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆடியோவும் இன்க்ளூட் பண்ணணுமா வேணாமான்னு கேட்குது. நம்ம ஆடியோ இன்க்ளூட் பண்ணுவோம், எப்படி தான் ஜெனரேட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் இது மட்டும் கொடுத்துடலாம். இந்த இடத்துல ஸ்டார்ட் ஃப்ரேம், எண்ட் ஃப்ரேம்லாம் வேணும்னா உங்களுக்கு இமேஜஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்து அதையுமே ஆட் பண்ணிக்க முடியும். அதெல்லாம் இப்போதைக்கு நம்மள்ட்ட எதுவுமே இல்லை. ஜஸ்ட் இந்த சிம்பிளான ப்ராம்ப்ட் மட்டும் கொடுத்துட்டு நம்ம ஜெனரேட் பண்ணி பார்ப்போம் நமக்கு என்ன மாதிரியான ரிசல்ட் கொண்டு வந்து கொடுக்குதுன்னு. ஓகே, ஒரு ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா நம்மளோட வீடியோ ஜெனரேட் பண்ணிருச்சு. அது எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். You picked the wrong night to be brave, but you already knew that. Okay, show me who's paying. ஆக்சுவலாக என்னோட ஃபேஸுமே ஓரளவு மெயின்டைன் பண்ணியிருக்கு தான் நினைக்கிறேன். இந்த ஸ்பெக்ஸை ஓரளவு ஒழுங்காக மெயின்டைன் பண்ணியிருக்கு. ஒரு சில சேஞ்சஸும் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் எந்தளவு இது கரெக்டான ரிசல்ட்டை கொடுத்துருக்குன்னு. இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நீங்கள் ஜெனரேட் பண்ணும் ஹஸ்ஃபீல்டை யூஸ் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், செக் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே அழுத்திடுங்க.